गोपिका जीवनस्मरणं गोविंद। जय बोल सद्गुरुनाथ महाराज की जय। जय बोल प्रहलादी। जय बोल सद्गुरु महाराज की जय। शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं मंजुल चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत सद्गुरु चरणं सदा भजाम्यहं शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं प्रेमदाता प्राणनाथा प्रेमदाता सद्गुरुनाथा मम गुरुनाथा सद्गुरुनाथा शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत सद्गुरु चरणं सदा भजाम्यहं सदा भजाम्यहं। जय बोल सद्गुरुनाथ महाराज की। குருநாதர்னா நாரதர் மாதிரி இருக்கணும். நாரதர் என்ன பண்ணினார்னா முதல்ல பிரியவர்தனுக்கு உபதேசம் பண்ணுறேன்னு போனார். அவள் அப்பா என்ன பண்ணினா அதான் வேண்டான்னு பாதியில் அழிச்சுன்னு போய்விட்டார். சரின்னு ஹரியஸ்வர்கள் சபலாஸ்வரர்களுக்கு உபதேசம் பண்ணலான்னு போனான். அங்கே போனால் அவள் அப்பா கோச்சி விட்டார் தட்சன். பிரச்சேசிகள் உபதேசம் பண்ணினார். கடைசியில் பார்த்தார், நீ பிறந்த குழந்தைக்கு உபதேசம் பண்ணால் சரியாக வராது, பிறக்கிறதுக்கு முன்னாடியே உபதேசம் ஆரம்பிச்சிருவோன்னு தான் பிரகலாதனை பிடிச்சார். ஏன்னா பிறந்தா அவள் அப்பாலாம் இடத்துல பண்ணுறா, அவள் அப்பாவும் தபஸுக்கு எங்கேயோ போயிட்டார். இந்த வயத்தில் இருக்கும்போதே உபதேசம் பண்ணால் தான் சரியாக வரும் அப்படின்னு நாரதர் அப்படி பக்தானாம் பிரதமாச்சாரியம் இன்னும் பக்தர்களுக்கெல்லாம் பிரதம ஆச்சாரியன் நாரதன். அந்த ஆச்சாரிய தத்துவம் ஒன்று தான். குரு ரூபங்கள் பல விதமாக இருக்கே தவிர குரு தத்துவம் ஒன்றுன்னு சொல்லிகிட்டு இருக்கோம். அதான் இங்கே 24 குருங்கிறார். 24 மாத்திரம் இல்லை, உலகத்தில் எல்லாமே குரு தான். அதில் ஒவ்வொருத்தர்லேருந்து ஒன்று கற்றுன்னு வரிசையாக சுருண்டு வரார். பரிகிரகோகி துக்காய யத் யத் பிரியதமம் நிருணாம் ஆனந்தம் சுகமாப்னோதி தத் வித்வான்யஸ்த்வகிஞ்சனஹா. ரொம்ப சேர்த்து வச்சுட்டோன்னா நமக்கு ப்ராப்ளம்ங்கிறார். ஏன்னா எது இருக்கோ அது அடையிறதுக்கும் ரொம்ப கஷ்டப்படுறோம். வந்து பத்திரமா வச்சுட்டு இருக்கும்போதே திரும்பி யாராவது எடுத்துகிட்டு போனாலும் நமக்கு கஷ்டம் வந்துடும். அதனால் ஞானிகளாக இருக்கவா சன்னியாசிகளாக இருக்கவா நிறைய சேர்த்து வச்சுக்கக்கூடாது. நேற்றுக்கே சொன்னார், பாணி பாத்திரம் கூட வச்சுக்கக்கூடாதுங்கிறார். பாகோ சொசித்தே ஹிபபர்கனை 2 கையை சேர்த்து அது பாத்திரம் ஆகிடுறது. தலகாணி கூட வச்சுக்கணும்னு அவசியம் இல்லை. ஊதர தலகாணியை கூட எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை. படுத்துக்கிறதுக்கு என்னடான்னா வலது கை பக்கம் படுத்துக்கணும்னா அப்படி கை வச்சுட்டா போகிறோம், இடது கை பக்கம் இருந்தால் இப்படி வச்சுட்டா போகிறோம், அப்படி விடுதா இப்படி வச்சுட்டா போகிறோம். ரங்கநாதரே கை வச்சுன்னு தான் படுத்துன்னு இருக்கார். அவரே தலகாணி கேட்கல. அவர் ரங்கராஜனே தலகாணி வச்சுக்காமல் படுத்துட்டு இருக்கார். இப்படி எதுவுமே ஒன்று வச்சுட்டு ப்ராக்டிஸ் ஆகிடுத்து வச்சுங்கோ, அப்புறம் அது இல்லாமல் தூக்கம் வராதுன்னு ஆகிடும். நிறைய பேர் என்ன கேட்பா, ட்ரெயினில் எப்படி நீங்கள் தூங்குறீங்க தலகாணி இல்லாமல் அப்படி கேட்குறான். ஆனால் சில பேருக்கு தலகாணி வச்சுட்டா தான் தூக்கம் வரும்னு அவளையும் நினச்சிட்டுருறான். இன்னும் சில பேருக்கு அவள் பெட்டில் படுத்தா தான் தூக்கம் வரும்னு பெட்டையும் கட்டின்னு போகிறவா இருக்கா. அது அப்படிலாம் இருக்கா. அப்படி இல்லை, தூக்கம் வரவனுக்கு எங்கே படுத்தாலும் தூக்கம் வரும். இப்போ நம்ம இப்படிலாம் இருந்தால் தான் நமக்கு பிளான் பண்ணின்றதுனால அது இல்லாமல் நமக்கு கஷ்டம் ஆகிடுறது. அதனால்
பரிகிரகம்ங்கிறது துக்கம். அதை எப்படி தெரிஞ்சுட்டேன்னா ஒரு குரர பட்சிட்டேருந்து தெரிஞ்சுட்டேங்கிறார். சாமிஷம் குரரம் ஜக்னு பலினோயே நிராமிஷாகா அதாமிஷம் பரித்தியஜ்யே சுகம் சமவிந்தத. ஒரு சின்ன பட்சி, குரர பட்சிங்கிறது ரொம்ப சின்ன சிட்டுக்குருவியும் போமே. அது மாதிரி அந்த சிட்டுக்குருவிக்கு ஏதோ மாம்சமோ ஏதோ ஒன்று கிடச்சிது சின்னதாக சாப்பிட்றது. அதை அப்படி எடுத்துட்டு அப்படி பறக்கிறது. அந்த சிட்டுக்குருவிக்கு காக்காயை கண்டாலே பயம். அதுக்கு மேலே காக்கா பறக்கிறது, காக்காய்க்கு மேலே கழுகு பறக்கிறது, கழுகுக்கு மேலே ராஜாளி பறக்கிறது, அதுக்கு மேலே கருடன் பறக்கிறார். பெரிய பெரிய பட்சிகள்லாம் அவளை இந்த குட்டி பட்சியை சுற்றுறது. அது பார்த்தது இவாளெல்லாம் எனக்கு கணிசிக்கவே மாட்டாளே, நான் பிரத்யட்சமாக வந்தால் கூட கண்டுக்காமல் போகிறவாள்லாம் இப்போ என்னை சுற்றி சுற்றி வராளே அப்படின்னு யோசிச்சுட்டு புரிஞ்சு கொடுத்து, என் வாயில் கொஞ்சோண்டு ஆகாரம் வச்சுட்டு இந்த மாம்ச துண்டு, அதுக்கு தான் இவெல்லாம் சுற்றுறான்னு. உடனே இருந்தது அந்த மாம்ச துண்டு அப்படி தூக்கி போட்டு கொடுத்து அது பாட்டு கிளையில் உட்காந்துருச்சு. உடனே காக்கா விழுது, அதுக்கு மேலே கழுகு விழுது, ஒன்று சண்டை போட்டுருக்கு. இல்லைன்னு என்ன தெரியுதுண்ணா, நம்ம கையில் சம்திங் இருந்ததுன்னா சுத்தாதவாலாம் நம்மளை சுற்றிகிட்டே இருப்பா. என்ன சார் சௌக்கியமா அப்படின்னு அவாவா கேட்டுட்டு எல்லாம் வந்துகிட்டே இருப்பா. நம்ம கையில் ஒன்றும் இல்லைன்னா யாரும் நம்மளை டிஸ்டர்ப் பண்ண மாட்டா. இது குதிரை இந்த பட்சிட்டு கத்துட்டேங்கிறார். அமிஷம் பரித்தியஜ்யே சுகம் சமவிந்தத. இப்போ மானாவமானங்கள் நமக்கு வந்தாலும் அதில் நம்ம தளரவோ அல்லது சந்தோஷப்படவோ கூடாதுன்னு ஒரு குழந்தைய ஒரு குருவா சொல்கிறார். நமே மானாவமானோஸ்தா ந சிந்தா கேக புத்திரினாம் ஆத்ம கிரீட ஆத்மரதிகி விசராமீக பாலவத்து. குழந்தைகள் தான் ஒரு குரு. அந்த சின்ன குழந்தைய பார்த்து ராஜா பயலே அப்படின்னா அது சிரிக்கும், திருட்டு பயலே அதனால அதுக்கும் சிரிக்கும். இதே 30 ஆண்டுகளுக்கு திருட்டு பயலேன்னா யாரை பார்த்து திருட சொன்னேன்னு சண்டைக்கு வந்துடுவான். அது சின்ன குழந்தையா இருக்கும்போது ராஜா பயலேனாலும் திருட்டு பயலேனாலும் அது பல்லு இல்லாமல் சிரிக்கிறது கிழவா அப்படின்னாலும் இதுக்கும் சிரிக்கும். எதுக்கு இருந்தாலும் அதுக்கு சிரிச்சுட்டே இருக்கும். இன்னும் 3 மாத குழந்தை சின்ன குழந்தை இருக்குது பாருங்க, அதுக்கு விளையாட்டு சாமான் கூட வேண்டாம், அது துளியில் படுத்துன்னு தானே சிரிச்சுட்டு இருக்கும். ஆத்ம கிரீடா ஆத்மரத்திக்குன்னு அது விளையாட்டு சாமான் கூட அதுக்கு வேண்டாம், தனக்கு தானே சிரிச்சுட்டு இருக்கும். அது மாதிரி ஞானிகளை பார்த்து இவன் தப்பு பண்ணினவன் யாராவது அவளை குத்த சொன்னாலும் இல்லை அவரை யாராவது புகழ்ந்தாலும் அவளுக்கு ரெண்டும் சமம். கபீர்தாசர் போயிட்டே இருந்தார். ஏதோ உபன்யாசத்துக்கு போகிறார், பிரவச்சனத்துக்கு, ராமாயண பிரவச்சனத்துக்கு. அவரை ஒருத்தர் திட்டின்ண்டே வரான். பின்னாடி திட்டின்ண்டே வரும்பொழுது ஒரு உபன்யாசம் பண்ணுற இடத்துக்கிட்ட வந்தோடனே கொஞ்ச நேரம் நிறுத்திக்கோப்பான்னார். ஏன் என்னாச்சுன்னு, இப்போ நீ திட்டினா எல்லாம் அடிக்க வந்துடுவாங்க பாருன்னு. அங்கேருந்து நிறைய பேர் பாத்திரம் மதோன்னு பூர்ண கும்பெல்லாம் கொடுத்து அவருக்கு மாலையெல்லாம் போட்டு கபீர்தாசரே வருகன்னு அவருக்கு வரவேற்பெல்லாம் சொல்லிட்டு போகிறா. அவர் சொன்னால் நிறுத்திக்கோ, திரும்பி உபன்யாசம் முடிச்சுட்டு வரும்போதும் அப்புறம் மேலே கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னார். அங்கே பிரவச்சனம் ராமாயண பிரவச்சனம் பண்ணினார். ராமாயண பிரவச்சனம் முடிஞ்சு திருப்பி வரும்பொழுது நீ ஆரம்பிச்சிக்கலாம்ப்பா நம்ம போகலான்னு. நான் ஒண்டியாக துணைக்கு நீ கூட திட்டின்னு ஒருத்தர் ரொம்ப சௌரியமாக இருக்குது எனக்கு அப்படின்னு திருப்பி நான் ஆரம்பிச்சுக்கணும். எத்யபி துல்லிய தரிசனாகா. அவனே அவரை பார்த்தான், ஆச்சரியப்பட்டான். இவர் இவர் தன் நேரம் திட்டின்னு வந்ததுக்கு வருத்தப்படவும் இல்லை, அங்கே மாலை போட்டு பூர்ண கும்பம் கொடுத்ததுக்கு சந்தோஷப்படவும் இல்லை. ஞானிகள் அப்படி தான் இருப்பார்கள். நமே மானாவமானோஸ்தா ந சிந்தா கேக புத்திரினாம். குழந்தைக்கு தான் கவலை உண்டோ அது பட்டு விளையாடினே இருக்குது. அம்மா தான் கவலைப்பட்டு இதுக்கு பசிக்குமேனு என்ன கரிகையை வாங்குறது, இன்றைக்கி என்ன கரிகையை வாங்குறது ஒரு கவலை கிடையாது குழந்தைக்கு. அது என்ன உண்டோ அம்மா சமைச்சு தனியாக வாயில் விட்டுருவான். அதனால் குழந்தைகள் எப்படி கவலைப்படாமல் இருக்கோ அது மாதிரி ஞானிகளும் இருப்பாள். ஏன்னா அவளை பார்த்துக்கிற அம்மா வருவான்னு இருக்கா, அவர் கரெக்டாக கொடுத்துருவார். உலகத்திலேயே கவலைப்படாமல் இருக்கிறவா 2 பேர் தான். ஒன்று குழந்தை, இன்னொன்று ஞானி. துவாவேவ சிந்தையா முக்தோ பரமானந்த ஆப்ளுதோ யோ விமுக்தோ ஜடோ பாலஹா யோ குணேபிய பரங்கதா. யோ விமுக்தா ஜடோ பாலஹா. ஒன்றும் தெரியாத அந்த சின்ன குழந்தையும் யார் இந்த திரிகுணங்கள் மாயா குணங்கள் இருக்கே சப்தரஜஸ்தம குணங்களுக்கு அப்பாற்பட்ட இங்கே ஞானிகள் தான் நிம்மதியாக இருக்கிறவா, கவலைப்படாமல் இருக்கிறவா. ஏன்னா நம்மளை கவலைப்படாமல் இருக்கணும்னா என்ன அர்த்தம்னா நம்ம பற்றி கவலைப்படுறதுக்கு ஒருத்தர் இருக்கணும். அப்போ நம்ம கவலைப்பட வேண்டாம். நம்மளை பற்றி கவலைப்படுறது ஒருத்தர் இருக்கான்னு தெரிஞ்சுக்கணும். யாருக்கானா பெருமாள் படத்துன்னு தூங்கிட்டு இருக்கார், இவர் ஸ்ரீரங்கத்துக்கு வந்துட்டான், அந்த பையன் நம்மளை நம்பின்னு வந்துட்டான், இவனை நம்ம பார்த்துக்கணும்னு நம்மளை பற்றி அவர் கவலைப்பட்டுன்னு இருக்காருன்னு அப்படின்னு அந்த பெருமாள் இருக்கான்னு கவலைப்படாமல் இருந்தோம்னா பிரசாதத்தை அனுப்பிச்சி வச்சார் பாருங்க கூறத்தாழ்வாராத்துக்கு, அது மாதிரி அனுப்பிச்சி வைப்பார் பகவான். क्वचित् कुमारी त्वात्मानं वृणानान् गृहमागतान्
ஸ்வயம் தான் அருகயாமாச குவாபி யாத்தேஷு பந்துஷு. அப்புறம் ஒரு நான் எல்லாத்தையும் நல்லதை கற்றுக்கணும். அது அந்த திருஷ்டியில் பார்த்தா கரெக்டாக வரும். அவர் ஒரு ஆற்றுக்கு போனார். யார்? இந்த அவதூதர் தத்தாத்திரேயர். அவர் ஒரு ஆற்று திண்ணில் உட்காந்துருந்தாரா. அந்த ஆற்றுல அவள் அம்மா அப்போல்லாம் வெளியில் எங்கேயோ போயிட்டா, வேறு எங்கேயோ கல்யாணத்துக்கு போயிட்டா. அந்த டைமாக பார்த்து அந்த ஆற்றுல அவள் பொண்ணு தான் இருக்கா. அந்த பொண்ணை கேட்குறதுக்கு பையனை அழைச்சிருந்தா அவள் பொண்ணோட அம்மா அப்பாலாம் வந்துவிட்டா. ஆற்றுக்கு அதிதிகளை வந்திருக்காளேன்னு அந்த காலம்லாம் இப்போ திடீர்னு அரிசியெலாம் வாங்கிட்டு வரும். அரிசி இல்லை, அரிசியை அரைச்சி தோசை மாவு கூட கிடச்சி வருது, தோசையாக கூட கிடைக்கிறது. அப்படிலாம் வாங்கிட்டு வர முடியாது. அந்த காலத்தில் நெல்லை எடுத்து குத்தி அரிசி எடுத்து குடச்சி அப்புறம் சமைச்சி போடணும். இப்போ அப்படி காலம்புற 8-10 மணிக்கு வந்துட்டா. உடனே என்ன பண்ணினா இவாளுக்கு ஆகாரம் பண்ணி கொடுக்கணுமேனு உடனே அந்த கொத்தாயம் இருக்கும், நெல் நிறைய இருக்கும். அந்த நெல்லெல்லாம் எடுத்து அதை ஒரு குழலில் போட்டு குத்துறா. நெல் குத்துறதுன்னு ஒன்று உண்டு அந்த காலத்தில். அப்படி குத்தும் பொழுது அவள் நிறைய வலையில் போட்டுருக்காரா. கலகலாம் சத்தம் கேட்குறது. அந்த பொண்ணுக்கு ரொம்ப லஜ்ஜியாக இருந்தது. சாத்தத் ஜுகுப்சிதம் மத்வா. ஏன்னா இந்த ஆற்றுல வேலைக்காராலே இல்லை, இந்த பொண்ணே எல்லாம் வேலை பண்ணுறது போல இருக்குது. அப்படி இந்த மாமியார் பார்த்துன்னுட்டு நம்ம ஆற்றுலையும் வேலை வாங்கிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்க போகிறாளோ நினச்சிட்டு அவள் என்ன பண்ணினா அந்த கலகலான சத்தம் கேட்குறதுன்னு 2 வளையல் மாத்திரம் போட்டுண்டான். 2 வளையல் போட்டுன்னு சத்தம் குத்தினா அப்படி கிணுக்குன்னு சத்தம் கேட்குறது. அப்போ கலகலான சத்தம் கேட்குறது, இப்போ கிணுக்குன்னு கேட்குறது. கடைசியில் பார்த்தா ஒரே ஒரு வளையல் மாத்திரம் போட்டுண்டான். தௌ பாண்யே ரசேஷேத்து. கடைசியில் ஒன்று போட்டுனோடனே என்ன ஆச்சுன்னா, ஒன்று போட்டுனா அது ஒரு ஃபேஷனாகவும் இருக்குது. ஒரு வளையல் போட்டுட்டா சத்தமும் கேட்கல. அதனால் அதுலேருந்து நான் என்ன தெரிஞ்சுட்டேன்னா, உபயோரப்யபோ தத்ராப்யேகம் நிறைவேது ஏகஸ்மான் நாபவத்வனி. இதே நான் ஒன்று தெரிஞ்சுட்டேன்னா என்ன தெரிஞ்சுட்டேன்னா, வாசே பகூனாம் கலகா பவேத் வார்த்தா அத்வயோரபி ஏக ஏவ சரேத் தஸ்மாத் குமாரியா இவ கங்கணா. 10 பேர் இருந்தால் கலகலான சத்தம் கேட்கும். அவள் ஒன்று சொல்லி இவா ஒன்று சொல்லி, இந்த மீட்டிங் போட்டால் அவள் ஒன்று சொல்லுவா இவா ஒன்று சொல்லுவா, சண்டை போட்டுட்டே இருப்பாள். குளத்தங்கரால் 4 பேர் உட்காந்து சஞ்சானம் பண்ணிட்டு இருக்கா. அவர் ஒன்று சொல்கிறார், நீங்கள் பேப்பரில் பார்த்தீங்களோ அப்படின்னு ஒருத்தர் கேட்குறார். அதே கேட்குறா, அந்த பேப்பரில் அது போட்டுருக்கான் அப்படிங்கிறான். இவா பேசிகிட்டே இருந்தாரா. அங்கே ஒருத்தர் சஞ்சானம் பண்ணிட்டு கஷ்டமானது, ஒரே பேச்சாக இருக்குது, நம்ம நிம்மதியாக ஜம்மம் பண்ண முடியலன்னு அந்த துறையிலேருந்து வேறு துறையில் போய் உட்காந்துட்டார் ஜபம் பண்ணுறது. கொஞ்ச நேரம் கழிச்சு இன்னொருத்தரை வந்துவிட்டார். ஏன் சுவாமி வந்துவிட்டு? அதே கேட்கலாம், அங்கே ஒரே சத்தமாக இருக்குண்ணா, அதான் இங்கே வந்துட்டேன், அதனால தான் நானும் இங்கே வந்துவிட்டேன்னு இவா 2 பேர் பேசிட்டு இருக்காங்க. அங்கே கலகலான சத்தம் கேட்டது, இந்த கிணுக்குன்னு இங்கே சத்தம் கேட்குறது. அதனால் ஏக ஏவ சரே தஸ்மாத். அதனால் ஒண்டியாக இருக்கணும். யார்? சன்னியாசிகளாக இருக்கிறவா, ஞானிகளாக இருக்கவா தனியாக இருக்கணும். இது ஞானிகளுடைய விஷயம். பக்தர்கள்னால் 10 பேர் சேர்ந்துருக்கணும். அப்போ தான் அவள் ஒரு கதை சொல்லுவா, இவா ஒரு கதை சொல்லுவா, மாற்றி. அது அழகாக ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானம் சொல்வார். பக்தர்கள் விஷயத்தில் இந்த நியமம் கிடையாது. பக்தர்கள்னால் இவா ஒரு பாவம் சொல்லுவா, அவள் ஒரு பாவம் சொல்லுவா, இவர் ஒரு பாட்டு பாடுவார், அவர் ஒரு பாட்டு பாடுவார், அப்படி இருக்கும். இந்த சாதாரண ஜனங்கள் 10 பேர் கூட்டினான்னா சண்டை வரும், இதெல்லாம் வரும், இதாக பேச்சு கிச்சு வரும். பாகவதால் அர்த்தம் இந்த நியமம் கிடையாது. அதனால் பல பேர் எப்போதுமே ஞானிகளாக விவிக்தனாக இருக்கிறது தான் நல்லது. தனியாக இருக்கணும். தனியாக இருக்கிறது முக்கியம் இல்லை, தனியாக இருந்துட்டு பெருமாளை தியானம் பண்ணுறது தான் முக்கியம். குமாரியா இவ கங்கணகாம் மன ஏகத்ர சம்யுஜ்யா ஜிதஸ்வாசோஜிதாசனா சஞ்சலம் ஹி மனக்கிருஷ்ண பிரமாதி பலவத்ருடம் தஸ்யாகம் நிகிரகம் மன்யே வாயோரிவ சுதுஷ்கரங்கிறான். காற்றை கட்டுப்படுத்த முடியுமோ அது எல்லா இடத்துலையும் பூந்து போகும். அந்த காற்றை கட்டுப்படுத்தினாலும் படுத்திடலாம், அந்த மனசை கட்டுப்படுத்த முடிய மாட்டேங்கிறது. என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் அர்ஜுனன். பகவான் சொல்கிறான், அதுக்கெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாம் ஆகிடுங்கிறார். பாகவத்துலேயும் சொல்கிறார், ஜிதஸ்வாசோ ஜிதாசனா. முதல்ல உடம்பை ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரு இடத்துல உட்காந்து ஒரே மாதிரி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஒரே மாதிரி உட்காரதே கிடையாது. நம்ம ஆட்களை பொசிஷன் மாற்றிகிட்டே இருக்கும். இப்படி பொசிஷன் மாற்றி உட்காந்துட்டே இருக்கும். முக்கால்வாசி ஒரே டயத்தில் எப்போ உட்கார போகணுன்னா, அந்த சீரியல் பார்க்கும்போது ஒரே பொசிஷனில் எல்லாம் அப்படியே பார்த்துட்டே சிரத்தையாக பார்த்துட்டு இருக்காளே தவிர பாக்கி டயத்தில் இந்த பொசிஷன் மாறிகிட்டே இருக்கும். ஏன்னா அப்போ தான் மனசு ஒன்றா ஒரே இடத்துல இருக்கிறதுனால அப்படியே பொசிஷன் மாறாமல் பார்த்துட்டு இருக்கான். பாக்கி டயத்தில் பொசிஷன் ஒரே பொசிஷன்லேயே இருக்க மாட்டோம், மாற்றி இருப்போம். சில பேர் நேராக இருந்தால் கூட அப்படியே இருப்பாளே தவிர அப்படியே ஆடிகிட்டே இருக்கும், இட்லிமா வரைக்கிற மாதிரி. அது ஆசனத்தை ஜெயிக்கணும். அதுக்கு பிராணாயாமம் பண்ணணும். பிராணபந்தனம் ஹி மனஹா.
பிராணனாகிய கயிறில் தான் மனசாகிய பட்சி கட்டப்பட்டது. அப்போ மனசாகிய பட்சி அடக்கணும்னா பிராணனை அடக்கணும். அதான் பிராணாயாமம்னு சொல்கிறார். இதை சொல்கிறார், ஜிதஸ்வாசோ ஜிதாசனா வைராக்கிய அபியாச யோகேன திரியமானம் மதந்திரிதா. சோம்பல் இல்லாமல் அதை மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கட்டுப்படுத்தணும். ஒரே தெரியாக கட்டுப்படுத்தினா அது குதிரை மாதிரி ஓடும். நான் கட்டுப்படுத்துகிறேன்னா உடனே இன்னும் பாஞ்சி போகும். எஸ்மின் மனோ லப்தபதம் எதேதத் சனை சனிர் முஞ்சதி கர்மரேனூனு சத்வேன விருத்தேன ரஜஸ்தமஸ்ச விதூய நிர்வாணமுபைத்யனிந்தனம். ஏன்னா நம்ம பிராரப்த கர்மங்களால் தான் மனசு ரொம்ப அலையிறது. அப்போ என்ன பண்ணணும்னா அது மனசை நிறுத்தி பகவன் நாமத்தை சொல்லி 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 பண்ணும்பொழுது அது கொஞ்சம் கொஞ்சமாக சனீர் முஞ்சதி கர்மரேனும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கர்ம பந்தங்கள்லாம் கர்ம வாசனைகள்லாம் ஒழியும். வாசனா பலத்தில் தானே மனசு அலையிறது. இந்த கர்ம வாசனைகள் ஒழிஞ்சிடுத்துனா மனசு அடங்கிடும். அது கொஞ்சம் கொஞ்சமாக தமோ குணம் ஒடுங்கி ரஜோகுணம் ஒடங்கி சத்வேன விருத்தேன ரஜஸ்தமஸ்சே. சத்வகுணம் வர்த்தனம் ஆகும்போது ரஜோகுண தமோகுணம். ரஜோகுணத்தில் தானே மனசனுடைய ஸ்வபாவமே நடனா. ஒன்று ஓடிகிட்டே இருக்கும், இல்லாட்ட பேசாமல் படுத்து தூங்கும். ஒன்று தூங்கணும், இல்லாட்ட ஓடணும். இது ரெண்டு தான். அப்போ என்னடனா சத்வகுணம் ஜாஸ்தி ஆகும்பொழுது அந்த ரஜோகுண தமோகுணம் ஒடுங்கி விதூய நிர்வாணம் உபயத்தி அனிதம். விறகு போட்டால் தான் அக்னி எரிஞ்சுட்டே இருக்கும். ஒரு விறகை போட்டோன்னா அந்த விறகு இருக்கிற வழியும் எரிஞ்சிட்டு அப்புறம் அணைஞ்சிடும். அது மாதிரி அதுக்கு வேறு விறகு இல்லாத அக்னி எப்படி தானாகவே அணைஞ்சிடுமோ அது மாதிரி ரஜோகுண தமோகுணம் சத்துவகுணம் வர்த்தனம் ஆகும்போது ரஜோகுண தமோகுணம் அடங்கி அந்த சத்துவகுணத்தினாலே அது தானாகவே அடங்கிடும் அப்படிங்கிறார். சத்வேன விருத்தேன ரஜஸ்தமஸ்ச விதூய நிர்வாணமுபைத்யனிந்தனம் ததைவமாத்மன்யவருத்தசித்தः ந வேத கிஞ்சித் பகிரந்தரம் வா யசேஷுகாரோ நிருபதிம் விரஜந்தம் இஷௌ கதாத்மான ததர்ஷ பார்ஸ்வே. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறார். இஷுகாரஹான்னு அந்த அம்பு எய்கிறவன், அம்பு தயார் பண்ணுறவன், அம்பு தீட்டின்னு இருக்கிறவன், அப்படியே தீட்டு ஷார்ப்பாக இருக்கா பார்த்து அதையே கரெக்டாக பார்த்துட்டு இருக்கிறவன், ஒன்றிலேயே கூர்மையாக மனசை வச்சுருந்தவன் இன்னொன்று பார்க்க மாட்டான். அல்லது இஷுக்காரஹா அங்கே ஒரு பட்சியை அடிக்கணும்னு அவன் மண்டி போட்டு அந்த பட்சியை எய்ம் பண்ணிட்டு ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கான். அவன் பின்னாடி ராஜாவோட சைன்யம் இருக்கு. டம் டம்னு பேண்ட் வாத்தியம் அடிச்சுட்டு சத்துரங்க சைன்யம் போயின்னு இருக்கு. அவன் அதெல்லாம் கவனிக்கல, அப்படியே அந்த பட்சியை அடிக்கிறதுக்கு அந்த குறி பார்த்துட்டே இருக்கான். அந்த வழியாக வந்த ஒருத்தர், அந்த ராஜாவோட பட்டன் ஒருத்தன் வெளியில் எங்கேயோ போனவனு வரான். ராஜா இந்த பக்கம் தான் போனாரான்னு கேட்குறான். தெரியலையேன்னு பார்த்தா சைனியம் போயிட்டுருக்கு. கொஞ்சம் தூரத்தில் கண்ணில் தெரியுது. இப்படி தான் போனாரானா நான் தெரியல. நான் பேண்டுவாஜெல்லாம் சத்தம்லாம் கேட்டதேனா எனக்கு ஒன்றும் கேட்கலேங்கிறான். ஏன்னா மனசு ஒருமுகப்பட்டு அங்கே இருக்கும்பொழுது வேறு ஒன்றுமே தெரியல. அப்படி இருக்கணும் ஒரு ஞானியானவன். சாதாரண விஷயத்துக்கு அப்படி இருக்கணும். சாதாரண ஒரு யுத்தம் பண்ணுறதுக்கு அது வேணுங்கிறார். துரோணாச்சாரியர் ஒரு பாச பட்சியை வச்சு கேட்குறார். எல்லோரும் கூட அந்த அர்ஜுனனோட படித்த பசங்களாம் ஒரு மரத்தில் பட்சியை வச்சுட்டு தெரியுதா, பட்சி தெரியுதா, மரம் தெரியுதுன்னு போயிட்டு வான்ட்டான் துரியோதனன். அவனொருத்தான் கிளை தெரியுது நான் போயிட்டு வான். பட்சி தெரியறதுன்னா ஒருத்தர், பட்சி தெரியல அதனுடைய தலை தெரியறதுன்னா நீயும் போயிட்டு வாண்டார். அதோட கண்ணு தெரியறதுன்னு அடின்னா. அந்த அளவுக்கு ஒரு சின்ன விஷயத்திலே அவ்வளோ எய்ம் வேணும்னா பகவத் விஷயத்தில் இருக்கிறவா அது மாதிரி நான் வெளியில் எது நடந்தாலும் அவளுக்கு தெரியக்கூடாது. அவள் எப்பொழுதும் மனசில் பகவத் விஷயத்திலே இருந்துட்டு இருக்கணும். ஏகச்சாரி அனிகேதஸ்யாத். அப்படி இந்த அம்பு எய்கிற ஒரு வேடன்ட்டேருந்து மனசை எப்படி ஒருமுகப்படுத்தணும்னு கற்றுண்டேங்கிறார். அப்புறம் ஒரு ஏகச்சாரி அனிகேதஸ்யாத். சன்னியாசியாக இருக்கிறவன் வீடு கட்டிக்கணும்னு ஆசைப்படக்கூடாதுங்கிறார். ஏகச்சாரி ஒருத்தனை அப்படி சுற்றி இருக்கணும். அவனுக்கு வீடுன்னு இருந்தால் அப்புறம் அதுக்கு வீட்டை பார்த்துக்கிறதுக்குன்னு அப்புறம் ஆள் வேணும், துடைக்கிறதுக்கு ஆள் வேணும். இப்படி ஒரு கதை சொல்லுவாள். சன்னியாசி கோமணம் உணர்த்தின கதைன்னு ஒரு சொல்லுவாள். ஒரு சன்னியாசி ஒரு கோமணம் கோமணிச்சுன்னா அதை உணர்த்தியிருந்தார். அது எலி கடிச்சு இழுத்துன்னு போயிடுச்சு. உடனே என்ன பண்ணினார், இந்த எலி இருக்கிறது ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது, இந்த கோமணத்தை இழுத்து நின்றுட்டு போகிறதுன்னு அந்த எலியை வளர்க்குறதுக்கு ஒரு பூனையை வளர்த்தார். அது வளர்த்தா அதுக்கு பசிக்கிறது மியாம்னு கத்துறது. பூனையை பார்த்துக்கணும். பால் வாங்குறதுக்கு ஒரு மாடை கட்டணும். பால் வாங்க போனால் ஒருத்தைக்கு வாங்கிட்டு ரொம்ப டைம் வேஸ்டாகுது. ஒரு மாடை வச்சுருந்தார். மாடை வச்சுன்னா மாடுக்கு தீனை குடிக்கணும், அது பாத்துக்கு பால் கறக்கணும், அதுக்கு டைமாக இருக்குன்னு அதுக்கு ஒரு வேலைக்காரியை ஒருத்தர் ஏற்பாடு பண்ணினார். ஏற்பாடு பண்ணினா அவள் டயத்துக்கு வரமாட்டேங்கிறா. கடைசியில் பார்த்தா அவளையே கல்யாணம் பண்ணிவிட்டார். இங்கே கடையில் கோமணத்தை அதுக்கு போய்ட்டு கடைசியில் அவன் குடும்பி ஆகிட்டார். அது மாதிரி
கிருகாரம்பா அதிதுக்காயங்கிற நல்லா ஏகச்சாரி வீடுன்னு வச்சுன்னா அது ப்ராப்ளம் வந்து ஏகச்சாரி அணிகேதஸ்யாத் அப்ரமத்தோ குஹாசியா அலட்சியமான ஆச்சாரி நம்மளை பார்த்து ஞானி நேரம் தெரிஞ்சிட போகிறாளேங்கிறதுக்காக நம்ம வந்து ஒரு பைத்தியம் மாதிரி ஒன்றும் தெரியாத மாதிரி இப்படி நடந்துக்கணுங்கிறார். ஜடோன்மத்த பிசாச்சுவது முனிரேகா அல்பபாஷணா ஜாஸ்தி பேசவே கூடாதுங்கிறார். நமக்கு அதுதான் வரமாட்டேங்குது. எப்பயாவது இப்போ மௌனவிரதம் வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். முனிரேகோ அல்பபாஷணா கிருகாரம்பா அதிதுக்காய. கிருகாரம்பங்கிறது பெரிய துக்கம். விபலஸ்ச அத்ருவாத்மனா பாம்பை பார்த்து தெரிஞ்சுட்டேன்னார். அது ஒண்டியாக போகும். அது இன்னொரு வீட்டுக்குன்னு அது வீடு கிடைக்கிறதில்ல. ஏதாவது கரையாம்பத்தோ எறும்பு பத்தோ இருந்தால் அங்கே போய் எலி வழியாக இருந்தால் அதில் போய் உட்காந்துருக்கும். அங்கே உட்காந்துட்டோன்னா அங்கே இருக்கிற எலி பயந்துருக்கு. இந்த பாம்பு வந்துருக்கேன் பயந்துருந்தது. அது கொஞ்சம் நேரம் எடுத்துகிட்டு வெளியில் போன பிறகு அப்பாடி அது சந்தோஷப்படும். இதை பார்த்து நான் ஒரு சன்னியாசி கற்றுக்கணுவான். என்னடா அவன் பாட்டு ஏதாவது ஒரு வீட்டில் நாராயணான்னு பூந்துட வேண்டிதான். அவள் சுவாமிகள் வந்திருக்கா இவா பயந்துட்டு அவளுக்கு பிட்சையெல்லாம் போட்டு அவள் போன பிறகு அப்பாடி வசமாகறேன். இது வந்து இந்த திருஷ்டாந்தம் பயமுறுத்துறதுக்கு இல்லை. அது மாதிரி வீடு இல்லாமல் சன்னியாசிகள் எங்கேயாவது கிடச்ச இடத்துல தங்கிட்டு அப்படியே சஞ்சாரம் பண்ணணும் என்பதை தெரிஞ்சுட்டேன். நம்மளே ஒரு வாடகை வீட்டுக்கு வந்திருக்கோம் ஒரு 100 வருஷம் லீஸுக்கு. அதுக்கு இன்னொரு இது வீடு கட்டணுமா அப்படின்னு இருக்கிற வாடகை வீட்லேயே இருந்துட்டு போயிடலாம் அப்படின்னு நம்ம பொறுத்தவரையிலையும் அதுக்குன்னு அவ்வளோ சிரமப்படக்கூடாதுன்னு சொல்கிறார். ஏதோ இருக்கிறதுக்கு ஒரு ரூம் மாதிரி இருந்தால் கூட போகிறோம். அது இருக்கிற இடத்துல சந்தோஷப்பட்டு இருக்கணும் என்று தெரிஞ்சுக்கணும். ஏகோ நாராயணோ தேவா பூர்வசிருஷ்டம் சமாயயா சம்ஹிருத்திய காலகலையா கல்பாந்தயிதமீஸ்வரா. எப்படி பகவான் இந்த லோகத்தை சிருஷ்டி பண்ணி சம்ஹாரம் பண்ணுறாருங்கிறத இந்த 8 கால் பூச்சின்னு ஒன்று அதை பார்த்து கற்றுட்டேனுங்கிறான். அது அந்தந்த திருஷ்டியில் பார்த்தா அது கரெக்டாக தெரியாது. ஏக ஏவ அத்விதீயோ பூத் ஆத்மாதாரோ அகிலாஸ்ரியா காலேனாத்மானுபாவேன சாமியம் நீதாசு சக்திஷு சத்வாதிஷ்வாதி புருஷா பிரதான புருஷேஸ்வரः பராவராணாம் பரமः ஆஸ்தே கைவல்ய சங்கீதः கேவல அனுபவானந்தः ஆனந்த சந்தோஹோ நிருபாதிகः ஏக ஏவ அத்விதீயம்னு திரு ரங்கநாத பெருமாள் அவர் தான் தனியாக இருக்கார். இதை வந்து யோக நித்ரான்னு பேர். திருவனந்தபுரம் தான் போக நித்ரியாக இருக்கார். அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்கார். இந்த பக்கம் ஸ்ரீதேவி பூதேவி பார்க்கறதுக்கு எல்லாரும் நிறைய பேர் போக நித்ரியாக இருக்கார். நித்ர பலவிதமான செயல் இருக்குது. யோக சயனம், போக சயனம், வீரசயனம். ஒரு இடத்துல வீரசயனமாக இருக்கார். இன்னொரு இடத்துல ஸ்தல சயனம், கடல் மல்ல தலம் அப்படின்னு கடல் மல்லத்தைன்னு மாமல்லபுரத்தில் ஸ்தல சயனமாக இருக்கார். அப்புறம் ஜலசயனமாக இருக்கார். அப்புறம் சலசயனமாக இருக்கார். சலசயனது தொட்டியில் ஆடின்னு இருக்குது. அப்புறம் சலசயனம், இலசயனம், வடபத்திரசாயி, இப்படி பலவிதமான சயனம் இருக்குது. அதில் எதுவுமே இல்லாமல் யோக நிதியில் தனியாக இருக்கார். சிருஷ்டிக்கு முன்னாடி இருக்கக்கூடிய பெருமாள் தான் நம்ம ஸ்ரீரங்க பெருமாள். ஒண்டியாக இருக்கார். ஒண்டியாக இருக்கிற பெருமாள் நினச்சிருந்தார் நம்ம ஒண்டியாக இருக்கோமே, நம்ம ஒன்று லோகத்தை சிருஷ்டி பண்ணுவோம், அப்போ தான் ஸ்ரீரங்கம் வரும், பக்தரெல்லாம் வருவா, சந்துரு கதை சொல்லுவார், நம்மளும் கேட்கலாமேன்னு பெருமாள் நினச்சிருந்து அவர் சிருஷ்டி பண்ணினார்னு சொல்கிறார். அதனால் சிருஷ்டி பண்ணணும் எப்போ நினைக்கிறாரோ அப்போ எல்லா குணங்களும் அவர்கிட்ட தானே இருக்குது. அந்த 3 குணங்களில் ஒரு செல்லம் ஏற்பட்டு சூத்ராத்மானு ஜெகதாதிகின்னு சொல்கிறான். மகத்தத்துவம் ஏற்படுறது, அந்த மகத்தத்துவத்தில் அகங்கார தத்துவம் ஏற்படுறது, அப்படி வரிசையாக சிருஷ்டி ஏற்படுறது. தயா சூத்திரமரிந்தம தாமாஹுஸ்திருகுணம் வியக்திம் சிஜந்தீம் விஸ்வதோமுகம் யஸ்மின் புரோதமிதம் விஸ்வம் ஏன சம்சரதே புமானு. அதுக்கு அழகாக உதாரணம் இந்த 8 கால் பூச்சி தான். இந்த 8 கால் பூச்சியை வந்து ஒரு நம்ம ஆற்றுல வந்து ஒரு இது கட்டுறது, ஒரு வலை பண்ணுறது. அதுக்கு கடையில் போய் நூல்கண்டுலாம் வாங்குறது இல்லை. அது என்ன பண்ணுறது, அதோட வாயிலேருந்தே எக்ஸலை வரவழைச்சி, அது இன்ஜினியர் கூட அதை பார்த்து கற்றுக்கணும். இந்த பக்கம் அந்த 4 பக்கம் 4 பில்லர் மாதிரி 4 கட்டி அதை கரெக்டாக ஸ்ட்ராங்காக நிற்கிறதுக்கு 4 பில்லர் முதல்ல வச்சுக்கும். அப்புறம் அதை வந்து ஜாமெட்ரி பாக்ஸ்லாம் கொண்டு வரது இல்லை. அது எப்படி தான் கரெக்டாக கட்டுறதோ தெரியல. அப்படியே நடுவில் 1 1 2 இப்படி ரவுண்டாக அழகாக அந்த வலை பின்னுறது. அவ்வளோ கரெக்டாக வலை பின்னி அது நடுவில் போய் உட்காந்துக்கிறது. ஏதாவது பூச்சி கீச்சி வந்தால் பிடிச்சிக்கிறது. ரொம்ப நேரம் காத்துட்டு இவ ஒட்டடை அடிப்பாளான்னு, சரி இவ அடிக்கவே மாட்டேங்கிறா, இவா நம்மளாக கிளம்பிட ஒன்று, அப்புறம் என்ன பண்ணுறது, அதுவே போகிறோன்னு அதை வலையை மறுபடியும் அதே மாதிரியே முழுக்கிட்டு அடுத்த அதில் போய் கட்டி போயிடுறது. இப்படி
அந்த 8 கால் பூச்சி எப்படி இருக்கோ அது மாதிரி பெருமாள் தான் ஒண்டியாகவே இருந்துட்டு தன்னாலேயே இந்த உலகத்தை சிருஷ்டி பண்ணி அதுக்கு நடுவில் உட்காந்துருக்கார் ரங்கநாதன். யாராவது பக்தா இப்போ இதாக பூச்சி கீச்சி வந்தால் பிடிச்சிக்கிறாங்க, யாராவது பக்தால் வந்தால் பிடிச்சிக்கிறார். போரும் சிருஷ்டி போரும்னா மறுபடியும் அதே மாதிரி அதை களைச்சிட்டு மறுபடியும் சிறுகத்தில் வந்து படுத்துட்டுறார். இப்படி பகவானுடைய இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் இந்த 8 கால் பூச்சி, ஒரு சின்ன பூச்சி 8 கால் பூச்சி, அதை வச்சு உலக சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எப்படி பண்ணுறேன்னு பகவான் காட்டுறார். பகவான் காட்டுறாள். இந்த ஞானிக்கு அதை பார்த்து புரிஞ்சுக்கிறா பாருங்கோ. யதா ஊர்ணநாபிர் ஹிருதயாத் ஊர்ணாம் சந்தத்ய வக்ரதா தயா விஹிருத்ய பூயஸ்தாம் கிரசத்யேவம் மகேஸ்வரஹா. அதனால் அந்த இதில் இன்னொரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த 8 கால் பூச்சி தன் வாயிலிருந்து இந்த நூலை கக்கி அதை வந்து சிருஷ்டி பண்ணும்பொழுது அது முதல்ல குண்டாக இருந்தது. அந்த வாயிலிருந்து எச்சலை விட்டு அது இழைச்சி போகிறதுன்னு கிடையாது. மறுபடியும் அந்த நூலை முழுங்கிறதுக்கு குண்டாகிறதும் இல்லை, அது அதே மாதிரியே இருக்குது. அதனால பகவான் இந்த சிருஷ்டி சம்ஹாரம் பண்ணினாலும் அதில் விகாரப்படுறது இல்லை பகவான். நம்ம ஒரு சின்ன காரியம் பண்ணால் கூட நம்ம டென்ஷனே விகாரப்படுறோம். அவர் எதுலேயுமே அவர் விகாரப்படாமல் இருக்கார் என்பது இந்த 8 கால் பூச்சியிலேருந்து தெரிஞ்சிருந்தேன். நம்ம எங்கே எதை நினச்சிட்டு இருக்கோமோ அதுவாக ஆகிடுவோம். எத்திர மனோதேகி தாரயேத் சக்லந்தியா ஸ்னேகாத் துவேஷாத் பயாத்வாபி யாஜி தத் ஸ்வரூபதாம். எதை நினச்சிட்டே நம்ம இருக்கோமோ அதுவாக ஆகிடுவோன்னு அது தத்கிருத நியாயம்னு ஒன்று இருக்குது நியாயத்தை. அதுக்கு உதாரணம் கம்சன் கூட பகவான் பயந்து பகவான் அடைஞ்சான். சிசுபான சொல்கிறார், ஸ்னேகம் கோபிய காமாத் பயாத் ஸ்னேகா கம்சா துவேஷாத் சைத்யாதயோ நிருபாக சம்பந்தாத் விஷ்ணயா ஸ்னேகாத் யூயம் பக்தியா வயம் விபோ. அதான் சொன்னாரணும். இந்த ஒரு புழு என்ன பண்ணணும், இந்த குளவின்னு ஒன்று இருக்கும். அந்த குளவி என்ன பண்ணணும், ஒரு புழுவை எடுத்துன்னு வந்து அதை கூட்டில் வச்சு ஒரு கொட்டிட்டும் இப்படி முறைச்சி இப்படி பார்த்துட்டு போயிடும். அது போன பிறகு அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த புழு என்ன பண்ணும், அந்த குலையை வந்து கொட்டிடுமே அந்த குலையை நினச்சி கடைசியாக என்ன ஆகும், அந்த புழுவும் ஒரு குளவியாக ஆகி அந்த கூட்டை உடச்சின்னு வந்துடும். கீட்டா பேசஸ்கிருதம் தியாயன் குட்யாம் தேன பிரவேசிதா யாதி தத் சாத்மதாம் ராஜன் பூர்வரூபம் அசந்தியஜன்னு. ஸ்ரீதர சுவாமிகள் அழகாக வியாக்கியானத்தில் சொல்கிறார். அதே சரீரத்தில் இருக்கும்பொழுதே தியானத்தினால அப்படியே அந்த புழுவே குளவியாக ஆயிடுதுன்னா பகவானை தியானம் பண்ணுறவன அந்த சரீரத்தில் அடுத்த சரீரத்தில் பகவான் ஆகிறதுல என்ன கஷ்டம் வரப்போகிறது, அவனுக்கு வைகுண்ட பாடுறதுனா அவன் ரூபம் கிடைக்கிறதுல என்ன கஷ்டம் வரப்போகிறது. அதனால் இது ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. எது பகவான் எது பண்ணினாலும் தன் ஸ்வரூபத்தையே கொடுத்துட்றார். பரமம் சாமியம் உபயதிங்கிறான். பகவானுடைய பரம சாமியத்தை அவன் அடைஞ்சுடுறான். இந்த ஜீவன்னா அவனுக்கும் 4 கை கொடுத்து வைகுண்டத்தில் நிறைய எக்ஸ்ட்ரா வச்சுருக்கார் பகவான். சங்கு சக்கரம்லாம் அவன் நிறைய ரூமில் போட்டு வச்சுருக்காரு. சங்கா ஒரு ரூம், சக்கரமாக ஒரு ரூம். நம்மலாம் போனால் எல்லாருக்கும் ஒரு கையில் சங்கு சக்கரம் கொடுத்துருவார். எல்லாருக்கும் சங்கு சக்கரெல்லாம் கொடுத்து எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துருவாங்கிறார். பரமம் சாமியம் உபயதி. அப்படி எப்படி ஆக முடியுதுன்னா அதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ அந்த சங்கு சக்கர பெருமாளை ரங்கநாதரை தியானம் பண்ணிட்டே இருந்தோம்னா நம்மளும் சங்கு சக்கர ஆளாக ஆகிடுவோம். அதனால் எதை நினைக்கிறோமோ அதுவாக ஆகிடுவோம். ஒரு குரு பக்தன் குருவை தியானம் பண்ணி அவன் குருவாகவே ஆயிடுவான். அவன் சொல்கிறதும் குரு சொல்கிறதே ஆகிடுவான், குரு ஸ்வரூபமாகவே ஆகிடுவான். அந்த காலத்தில் அண்ணா கும்பகோணத்தில் உபன்யாசம் பண்ணிட்டு இருந்தார். நாகப்பட்டினத்தில் பாலகிருஷ்ணன் உபன்யாசம் பண்ணினார். அங்கே பாலகிருஷ்ணனோட உபன்யாசத்தை அங்கே கேட்டுட்டு அப்புறம் கும்பகோணத்துக்கு வந்தவர் அண்ணா உபன்யாசத்தை கேட்டுட்டு அவர் சொன்னார், உங்களோட ஸ்பீக்கரை அங்கே வச்சுருக்கேலோ, அவர் சொல்கிறதையே நீங்கள் சொல்கிறீங்களே அப்படின்னு. அப்போ தான் நினச்சினா அவர் சொல்கிறத அண்ணா சொன்னதான் அவர் சொல்லியிருக்கார். ஆனால் அவர் வந்து முதல்ல பாலகிருஷ்ணன் உபன்யாசத்தை கேட்டுட்டு இங்கே வந்திருக்கு. அப்போ என்னடா அந்த குரு சொல்கிறத கேட்டு அந்த குரு ஸ்வரூபமாக ஆகி அவன் அந்த சிஷ்யனும் குருவாக ஆகிடுவான். அந்த குழவி கொட்டுற மாதிரி கொட்டி பயமுறுத்தி ஆகிறதில்ல. சில குருமார்கள் அப்படி இருப்பா, பயமுறுத்தி அவன் குரு வந்துட போகிறேன் பயத்தில் தியானம் பண்ணுறது முக்கியம் இல்லை, பிரேமையில் தியானம் பண்ணுறது முக்கியம். அவர் வந்து திட்ட போகிறாருன்னு பயந்துட்டு இருக்கக்கூடாது. அதனால் அந்த பிரேமையினால் தியானம் பண்ணி அந்த சிஷ்யனும் குரு ஸ்வரூபமாக ஆகிடுவான், பக்தனும் பகவத் ஸ்வரூபமாக ஆகிடுவான் என்கிறத தெரிஞ்சின்றேன். ஏவம் குருபியா ஏதேபியா ஏஷாமே சிக்ஷிதாமதி. இப்படி குரு வெளியில் இருக்கிற குருக்கெலாம் சொன்னேன்ப்பா, எனக்கு என் சரீரமே ஒரு குரு. சுவாத்மோபசிக்ஷிதாம் புத்திம் ஸ்ருணுமே வதத பிரபோ. கதை கேட்குறான், அவனை பார்த்து பிரபோங்கிறான். ஏன்னா இப்படி என்ன குரு ஸ்வரூபமாக எல்லாத்தையும் பார்க்குறத நான் நினச்சதை யார்ட்டையா சொல்லணும்னு நினச்சிருந்துருக்கான். இவன் கேட்டதுனால எனக்கு ஒரு பாக்கியத்தை கொடுத்தேன்னு பிரபுன்னு அவனையும் கொண்டாடி தேகோ குருகு மம விரக்தி விவேக ஹேது
बिभ्रत्स्म सत्त्वनिधनं सततार्त्युदर्कं तत्त्वान्यनेन विमृशामि यथा तथापि पारक्यमित्यवसितो विचराम्यसङ्गः. எனக்கு என் உடம்பே குரு. அவாளுக்கு அவள் உடம்பே குரு. சொன்னதை கேட்குறதோ உட்காந்துனாலும் இருக்க ரொம்ப நேரம் உட்காரவும் முடியல, நில்லுன்னா நிற்கவும் முடியல, நடனா ரொம்ப நடக்கவும் முடியல, சரி சாப்பிடாமல் இருந்தால் சாப்பிடாமல் இருக்க முடியுது. அவள் யாரே சொன்னாள் 2 நாள் சரி நாளைக்கு பசிக்கிறதுக்கு சரி இன்றைக்கே கையில் கட்டுக்காமல் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சாப்பிடணுன்னா அதுவும் முடியல. சரி ஒரு நாளைக்கு சாப்பிடாமல் இருன்னா அதுவும் கேட்க மாட்டேங்கிறது. இன்றைக்கி ஏகாசி சாப்பிடாமல் இருந்தால் அன்றைக்கின்னு பார்த்து கரெக்டாக பசிக்கிறது. ஏன்னா ஏகாசி அன்றைக்கி டெய்லி சாப்பிட்றதில்ல, டெய்லி அரிசி சாப்பிட்ருந்தா அது தெரியும். இன்றைக்கி ஏகாசி வேறு விதமாக கொஞ்சம் சாப்பாடு போட்டால் அதுவும் பலகாரமாக போடுறான்னா அதுக்கு ஜாஸ்தி செலவழிக்க வேண்டியது எனர்ஜி இந்த வயத்துக்கு. அதனால் ஏகாசிக்கும் போது அது ரெடி ஆகிக்கும். ஜாஸ்தி பசி என்ன போட போகிறான்னு தெரியல, அவையெல்லாம் போட்டால் என்ன பண்ணுறதுன்னு அது பசிக்க அதுவும் ஜாஸ்தி ஆகிடும். அப்போ தெரிஞ்சுக்கலாம் ஜாஸ்தி பசிக்கும் போதே ஓஹோ இன்றைக்கி ஏகாசியாக இருக்கும்போது தான் ஏகாசியாக இருக்கும். அதனால் இந்த உடம்பு சொன்ன பேச்சை கேட்க மாட்டேங்கிறது. ஏகாசிக்கு இந்த பசிக்கக்கூடாதான் அன்றைக்கி பசிக்கிறது, அன்றைக்கி தூக்கக்கூடாதான் அன்றைக்கி தான் தூக்கம் வருது. தேகோ குருஹு, இதுவே எனக்கு குருன்னு. மம விரக்தி விவேக கேதுகு பிப்ரத்ஸ்ம, இந்த உடம்புல வரக்கூடிய பல கஷ்டங்கள், கேதம் கலேவரம் அசேஷ ருஜாம் விரோகான்னு ஏகப்பட்ட வியாதி. பிபிங்கிறா, சுகருங்கிறா, அதுங்கிறா, இதுங்கிறா, என்னெல்லாமோ சொல்கிறான். சததார்த்தர்க்கம். அதனால் இருந்தாலும் தத்வானி அநேன விமர்சாமி, இந்த சரீரத்தை வச்சு நம்ம அந்த பரமாத்மாவை தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் இந்த சரீரம் பாரக்கியம், நம்முடைய சொந்த சரீரம் இல்லை. பூமியில் போட்டால் புதைச்சா புழுக்கள்லாம் சாப்பிட்றது, எரிச்சா அக்னி சாப்பிட்றார், தூக்கி எறிஞ்சா கழுகு காக்கா கொத்துறது, இது பாரக்கியமான இந்த சரீரம். ஆனால் இதனால் நம்ம பகவத் ஸ்வரூபத்தை தெரிஞ்சுக்கிறோங்கிறது தான் விஷயம். ஜாயாத்மஜார்த்த பசுபிருத்திய கிரகாப்த வர்க்கானு, இந்த சரீர சம்பந்தமான மனைவி குழந்தைகள் அந்த மாடு வேலைக்காரா இவாளெல்லாம் கவனிச்சிக்கணும்னு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு ரொம்ப சிரமப்பட்டு எந்த சரீர சம்பந்தமாக இது எல்லாத்தையும் சிரமப்பட்டு கடைசியில் என்னன்னா சிருஷ்டுவாஸ்ய பீஜம் அவசீததி விருட்ச தர்மா, கடைசியில் எந்த சரீரத்தை இவ்வளோ பண்ணின்னு இருக்கானோ கடைசியில் பகவத் ஸ்வரூபத்தை தியானம் பண்ணாமல் போகும்போது என்ன ஆகுது, இது எதெல்லாம் நினச்சி இதெல்லாம் இது பண்ணணும் அது பண்ணணும் அது பண்ணணும் நினச்சிட்டே இருக்கானோ அதை நினச்சிட்டே போகிறதுனால கடைசியில் மறுபடியும் இன்னொரு சரிமம் விருட்ச தர்மா. எப்படி ஒரு மரம் ஒரு விதையை உண்டாக்கிட்டு மறுபடியும் அந்த மரம் பட்டு போகிறதோ அது மாதிரி இந்த ஜீவனும் இந்த சரீரத்துலேருந்து இன்னொரு சரீரத்துக்கு என்ன பீஜமோ அதை ஏற்பாடு பண்ணிட்டு போயிடுறோம். அதனால் அந்த கர்ம வாசனைங்கிற அந்த பீஜம் கர்ம வாசனைங்கிறது அழியணும். அதுக்கு நாமந்தான் கதி. பகவன் நாமத்தை சொல்ல சொன்னால் ஆவருத்தியா வாசனை. ஒரு தடவை நாமா சொல்லிட்டானா மோட்சம் கிடச்சிருத்து அப்படின்னா சொல்கிறார். ஒரு தடவை சொன்னால் மோட்சம் கிடச்சிடும். ஆனால் அந்த வாசனை அழியணும். முக்கியமாக அந்த வாசனை அழித்தான் ஆவர்த்தி திருப்பி பண்ணணும். ஆவருத்தியா வாசனாட்சயான்னு அந்த ஆவர்த்தி பண்ண வைக்கிறார் பகவானும். அஜாமில் அனுப்புகிறார், போய் கொஞ்சம் ஆவர்த்தி பண்ணிடாப்பா ஹரித்வாரில் போயின்னு. அந்த வாசனை நீங்கணுங்கிறது தான் முக்கியம். ஜிஹ்வை கதோமும் உபகரிஷதி கருகி தரிஷா, இந்த சரீரத்துக்கே அது ரொம்ப கஷ்டம். அதை வச்சு கொண்டு போகிறது ரொம்ப சிரமமாக இருக்குங்கிறார். ஏன்னா பக்திய சபத்னீவ ஏகபதியும் நுழைந்து 5 பேரை கல்யாணம் பண்ணுவா கதை மாதிரி ஆயிடுச்சு. 5 பேரை 5 ஸ்திரீகளை ஒருத்தன் கல்யாணம் பண்ணிட்டான். ஒரு ஆத்துக்காரி என்ன வலது கையை பிடிச்சி எங்காத்துக்கு வாங்கணும்னு பிடிச்சி இழுக்கிறான். இன்னொரு ஆத்துக்காரி இடது கையை பிடிச்சி எங்காத்துக்கு வாங்கணும்னு இழுக்கிறான். இன்னொரு ஆத்துக்காரி என் காலை பிடிச்சிருக்கா, எங்காத்துக்கு வாங்கணும் வலது காலை பிடிச்சி இருக்கிறான். இன்னொரு முன்னாடி இடது காலை பிடிச்சி இருக்கிறான். நடுவில் ஒருத்தி கொடுக்குறா, எங்காத்துக்கு வந்தா என்ன. சிரிப்பாக இருக்கணும், யாரும் இல்லை நம்ம தான். அது மாதிரி கண்ணு ஒரு பக்கம் பிடிச்சி இருக்கிறது, காது பக்கம் ஒரு பிடிச்சி இருக்கிறது, இப்படி ஒவ்வொன்று. ஜிஹ்வை கதோமும் அபகர்ஷதி கருகி தர்ஷா சிஷ்ணோன்யதஸ்து குதரம் சிரவணம் குதர்ச்சிது கிரானோன்யதச்சபலதிருப்பச்ச கர்மசக்தி. இப்படி இருக்கும்போது இந்த அது மாதிரி இந்த நம்ம கஷ்டப்படுறோம். ஒவ்வொரு இந்திரிகளும் ஒவ்வொரு பக்கமாக பிடிச்சி இழுத்துன்ருக்கு. பகவானே பிரம்மாவே சிருஷ்ட்வா புராணி விவிதானி, இந்த சரீரத்தை கொண்டாடவும் கொண்டாடுற அதனால நமக்கு நல்ல விஷயமும் கிடைக்கிறதுங்கிறார். பலவிதமான சரீரத்தை சிருஷ்டி பண்ணிடுறான். குதிரை சரீரம், மாடு சரீரம், பல சரீரத்தை சிருஷ்டி பண்ணியும் இதெல்லாம் போராதுன்னுட்டாக தேவர்கள், இந்திரியாபிமானி தேவதைகள். கடைசியில் இந்த புருட சரீரத்தை சிருஷ்டி பண்ணின பிறகு தான் பிரம்மாவலோக திஷணம் முதமாபதேவா, இதில் தான் பரமாத்ம ஸ்வரூபத்தை தியானம் பண்ண முடியும்னு தெரிஞ்சுட்டு அவர்கள்லாம் சந்தோஷப்பட்டார்கள். தேவர்கள் சிருஷ்டி பண்ண பிரம்மாவும் சந்தோஷப்பட்டார், அதை வாங்கிட்ட தேவர்களும் சந்தோஷப்பட்டார்கள். இது ரொம்ப நாள் கழித்து கிடச்சிருக்கு. லப்த்வா சுதுர்லபமிதம் பகு சம்பவாந்தே மானுஷ்யம் அர்த்ததம்.
இந்த மனுஷ சரீரம் தான் நமக்கு பிரயோஜனம் உள்ளது. ஆனால் ரொம்ப நாள் இருக்காது. அனித்யமபீக தீரஹ தூர்ணம் யதேத நபதேதன மிருத்யு யாவது நிஸ்ரேயசாய விஷய கலு சர்வதஸ்யாத். இந்த மனுஷ சரீரம் அழியறதுக்கு முன்னாடி நம்ம அனித்திய திரவியகி பிராப்தவானஸ்மி நித்தியம்னா, அனித்தியமான திரவியத்தினால நித்தியத்தை அடையணுங்கிறார். அனித்தியமான சரீரம் தான், இதை வச்சு நித்தியமான அந்த பரமாத்ம ஸ்வரூபத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும் என்று சொல்கிறார். விஷய சுகங்கிறது எல்லா சரீரத்திலையும் இருக்குது. நாய் பண்ணி செய்த எல்லா விஷயக்களும் சர்வதஸ்யாத். ஆனால் விஷய சுகத்துக்கு இந்த மனுஷ சரீரம் இல்லை என்பதை தெரிஞ்சுக்கணும். ஏவம் சஞ்சாத வைராக்கியா விஜானாலோக ஆத்மனி விச்சராமி மகிமேதாம் முக்த சங்கோ அனசங்கிருதி. இப்படி இந்த பலவிதமான ஜந்துக்களை பார்த்து இது இப்படி தெரிஞ்சுட்டு நான் பாடு சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கேன். அதனால் ஒரு குருட்டேருந்து ஞானம் கரெக்டாக கிடைக்காதுங்கிறார். இது வந்து பாக்கிய குருங்கிறதுனால அப்படி சொல்கிறார். ந ஹேகஸ்மாத் குரோர்ஜானம் சுஸ்திரம் சாத் சுபுஷ்கலம் பிரம்மேஜத அத்விதீயம் வை கீயதே பகுதரிஷிபிகி. ஏன்னா இது வந்து ஹேயோபாதயமாக இருக்கிறதுனால பல குருக்களை நான் இங்கே சொன்னேன். ஆனால் ஞானியான ஒரு குருவை அடைச்சிட்டா போகிறோம். அந்த குருவை ஆசிரிக்கிற இடத்துலலாம் மதவிக்யம் குரும் சாந்தம், என் ஸ்வரூபமான குருவை அடையணும். ஜிக்ஞாசுகோ ஸ்ரேய சாப்தே பரேஷ ரிஷ்நாதம் பிரம்மன் உபசமாசிரியம் தஸ்மாத் குரும் பிரபத்தியது. அங்கெல்லாம் ஏகவசனம் தான் சொல்லியிருக்கு, குருவை ஆசிரியக்கணும், குருவை ஆசிரியக்கணும். அப்போ ஞானியான ஒரு குருவை அடைஞ்சிட்டோம்னா பல குருவிட்ட போய் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. உபதேசம் பண்ணுற குருக்கெல்லாம் நல்ல பேட்டோம்னா ஒவ்வொருத்தர் ஒரு விதமாக உபதேசம் பண்ணுவா, அதை கேட்கலாம், தப்பு ஒன்றும் இல்லை. ஆனால் ஞானியான ஒரு குருட்ட போனவனுக்கு பல குருமார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை. இங்கே வந்து கேயோபாதயமான குருக்களை பல பேரை சொன்னதுனால அதெல்லாம் சொல்கிறார். எந்தெந்த குருட்டேருந்து இரண்டாக்கத்துலேருந்து அதை ஸ்ரீதர சுவாமிகள் வியாக்கியானத்தில் சொல்கிறார். கபோத மீன ஹரிண குமாரி கஜ பன்னகாக பதங்கா குரரா செய்வ ஹேயார்த்திய குரவோமதாக. இவாரெல்லாம் பார்த்து இப்படி இருக்கக்கூட தெரிஞ்சிருந்தேன். மதுகர்த்தாச்ச பிங்களாச்ச துவயோஸ்திரியா உபாதேயர் இப்படின்னு இப்படி சிலதை தெரிஞ்சுக்கிறோம், சிலதை இப்படி விடணும் தெரிஞ்சுக்கிறோம், சிலதை இப்படி செய்யணும் தெரிஞ்சுக்கிறோங்கிறதுனால இப்படி பல குருமார்களை இங்கே சொன்னேன்ப்பா. அதனால் ஞானியான ஒரு குருவை ஆசிரித்தனா இது நமக்கு வந்து பல குருமார்கிட்ட போக வேண்டிய அவசியம் இல்லை என்கிறத அங்கே வியாக்கியானத்தில் எடுத்து சொல்கிறார் ஸ்ரீதர சுவாமிகள். இத்திக்வாச எதும் விப்ரஹாதம் ஆமந்திய கபீரதீஹி வந்திதோபியர்த்திதோ ராஜ்ஞா யஜோ பிரீதோ யசாகதம். இப்படி சொன்ன உடனே அந்த எது அந்த அவதூதரை தத்தாத்திரேயரை நமஸ்காரம் பண்ணி அவரும் அப்படியே அந்த எந்த பக்கம் வந்தாரோ அப்படியே கிளம்பி சஞ்சாரம் பண்ணினார். அவதூத வச்சஸ்ருத்வா பூர்வேஷாம் நஸ்ஸ பூர்வஜா. உத்தவா, நம்முடைய முன்னோர்களான அந்த எது மகாராஜா இந்த அவதூதருடைய வார்த்தையை கேட்டு சர்வசங்க வினிர்முக்தா சமச்சித்தோ பபூவக. சர்வசங்க வினிர்முக்தா, எல்லாத்தையும் உள்ள அந்த சங்கத்தை விடுறதா முக்கியம். சர்வ சங்கல்ப சந்நியாசின்னார் பகவானும். எல்லாத்தையும் வெளியில் விட்டுட்டு போகிறது முக்கியம் இல்லை, மனசுலேருந்து விடுறது தான் முக்கியம். அதனால் அந்த எல்லாத்துலேயும் சங்கத்தை விடுறதுங்கிறது வெளியில் பாக்கிய சங்கம் இல்லை, மனசுலேருந்து எல்லாத்தையும் விட்டுட்டு பகவத் ஸ்மரணையோடு இருக்கணும். சமச்சித்தா, சமச்சித்தனா எல்லாத்துலேயும் நிர்தோஷம் ஹி சமம் பிரம்மன்னு எல்லாம் ஏகாந்த பக்திர் கோவிந்தே எத் சர்வத்த திதீக்ஷணம் என்று ஞானி பிரகலாதன் எல்லாம் பரபிரம்மஸ்வரூபமாக பார்த்தார். அதே மாதிரி நாமதேவர் அந்த பக்தினால் எல்லாம் பாண்டுரங்கனா பார்த்தார். சமச்சித்தோ பபூவக, பரமாத்மா நிர்குண பிரம்மஸ்வரூபமாக பார்க்கலாம். அது மயாசக வர்த்ததேதி சமஹான்னு எல்லாம் லட்சுமி நாராயண ஸ்வரூபமாக இந்த லோகத்தை பார்த்து எல்லாம் பகவத் ஸ்வரூபம்னு அவன் தெரிஞ்சுண்டு சமச்சித்தனாக அப்படி இருந்தால் தான் சமச்சித்தனாக தான் டென்ஷன் இல்லாமல் இருக்கும். இல்லாட்ட ஏற்றத்தாழ்வை பார்க்கும்போது டென்ஷன் ஆகும், ரொம்ப சிரமமாகும். எல்லாம் சமம்னு பார்க்கும்போது தான் டென்ஷன் இல்லாமல் ஆகும். அப்படி சமச்சித்தனாக அந்த எது மகாராஜா ஆனார் என்று சொல்லி இந்த அவதூதகிரியை முடிக்கிறார். நமக்கு ஒரு பாக்கியம். இந்த ஜெகத்குருன்னு மகாபரிவா சொன்னான்னு சொன்னோமே, ஜெகத்குருன்னா உலகம்தான் எனக்கு குருன்னு. அதனால் நமக்கு இன்றைக்கி குரு வாரத்தில் அவருடைய நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் இன்றைக்கி குரு வாரமாக இருக்குது. அவர் ஜெகத்குருவாக இருந்து நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுத்தார். சின்ன சின்ன விஷயங்கள் கூட மகாபரிவாள்கிட்ட கூட இருக்கிறவா அவள்கிட்டேருந்து அவர் என்ன பண்ணுவா, ஜலம் எடுக்க போகும்போது கூட அந்த ஓர் இருக்கையில் முள் இருக்கிற இடமா போய் காலை வைப்பார். இங்கே அந்த பக்கமாக ஓரவங்கெல்லாம் முள் இருக்கும்பா எல்லாரும். அவர் சொன்னார், என்ன முள் இருக்குன்னு தெரியாதா, ஏன் அங்கே எடுக்கக்கூடாது, முள் இல்லாத இடத்துக்கலாமே என்ன அழகாக சொல்வார். அங்கே எல்லாம் சௌச்சம் பண்ணிட்டு இருப்பான் முள் இல்லாத இடத்துல, இங்கே யாரும் சௌச்சம் பண்ணியிருக்க மாட்டான், அங்கே நல்ல ஜலமாக இருக்கும். அப்படி சின்ன சின்ன விஷயத்தை கூட அப்படி ஒரு குருக்கிட்ட இருக்கிறவனுக்கு லௌகீக விஷயத்தில் கூட அதை கற்றுக்கணும். நான் கூட நினச்சிப்பேன்,
மூக்கு சிந்துறதா இருந்தால் கூட அண்ணாவை பார்த்து கற்றுக்கணுமே. ஏன்னா ஏன் மூக்கு இப்படி சிந்தனை இப்படி பண்ணால் எல்லாரு மேலேயும் தெளிக்கும், பக்கத்தில் இருக்க தெளிக்கும். அண்ணாவுக்கு ஒரு தடவை ரொம்ப ஜலதோஷம் இருக்கிற இடத்துல ஜலம் கை விடுறது ஜலம் எடுத்துகிட்டு போனேன், இப்படி வச்சுட்டு பண்ணினார். அப்புறம் நான் அது அவள் கைக்குள்ளேயே விடும், இன்னொருத்த மேலே தெளிக்காது. ஒரு சின்ன ஒரு மூக்கு சிந்துறது கூட ஒரு குருக்கிட்ட இருந்து தான் கற்றுக்க வேண்டியிருக்குன்னு நினச்சிட்டேன். ஒரு சின்ன விஷயம் அப்படி ஒரு உண்மையான ஒரு குருக்கிட்ட இருந்துட்டோம்னா அந்த குருக்கிட்ட இருக்கிற ஒவ்வொன்றும் நமக்கு பாடம். அவர் நடக்கிறது பேசுறது எல்லாமே ஒரு சிஷ்யருக்கு பாடமாக அமையும். அதுதான் இங்கே இந்த எது மகாராஜா வேறு என்ன பண்ணியிருப்பான், சமச்சித்தனான்னா அவன் எப்போதும் தத்தாத்திரன் தன் குருநாதரையே தியானம் பண்ணிட்டு போயிருப்பான். எனக்கு தோன்றும் சமச்சித்தோ பபூவகன். நமக்கும் இந்த குருநாதரை ஸ்மரிச்சுட்டே இருந்தால் போதும், வேறு ஒன்றும் வேண்டாம். நம்ம குரு ஸ்மரணம். குரோர் மூர்த்தியும் சதாத்தியாயேத், குரோர் நாம சதா ஜபேது. சிஷ்யனை பொறுத்தவரையிலையும் அவனுக்கு பல மந்திரங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, பல மூர்த்தியை பல தெய்வங்களை தியானம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அந்த குரு ஸ்வரூபத்தையே தியானம் பண்ணிட்டு அந்த குரு நாமத்தையே சொல்லிட்டு இருந்தாலே போதும். அவனுக்கு சிஷ்யனுக்கு அதுவே அவனை கரையேற்று. குருவை கூட முழுக்க தியானம் பண்ண சரணத்தை தியானம் பண்ணினா போகும். அந்த ராமானுஜருடைய சிஷ்யாவில் அவர் குளிக்கும்போது முதுகு தெரியுமே, அந்த முதுகை மாத்திரம் நான் தியானம் பண்ணிட்டு இருப்பேங்கிறார் ஒருத்தர். எனக்கு வேறு ஒன்றும் வேண்டாம், அந்த குளிக்கும்போது முதுகு தெரியுமோனோ குரட்டில் கவத்து குளிக்கும்போது அதை தியானம் பண்ணிட்டு இருந்தேன்னா. அப்படி ஏதாவது ஒரு அங்கத்தை குருவுடைய ஸ்வரூபத்தை தியானம் பண்ணிட்டு இருந்தாலே போதும். ஒரு சிஷ்யனுக்கு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஏண்டானா அந்த அவருடைய குரு போயிட்டே இருந்தால் கடைசியில் தாயார் வரலையும் போயிடும். அப்போ அவள் கோஷ்டியில் நம்மளும் சேர்ந்துடும். நம்ம தனியாக போனால் தான் உள்ளுக்குள்ள விட மாட்டாள் கோவிலில். இந்த சாதாரண பூலோக வைகுண்டங்கிறோமே, ஸ்ரீரங்கத்திலேயே தனியாக போனால் ஏகப்பட்ட கெடுபடியெலாம் இருக்கும். அண்ணா கூட போனால் அண்ணா கூட வந்துருக்கோன்னா நேராக விட்டுருவாங்க. இந்த பூலோக வைகுண்டத்துலேயே அண்ணா கூட போனால் நேராக விட்டுடுற மாதிரி அங்கேயும் போனோன்னா அண்ணா கூட வந்திருக்கேன், யாராவது ஒருத்தர் பின்னாடி வந்திருக்கோம்னா விட்டுடுவாள். அதுக்கு அழகாக உதாரணம் சொல்லுவாள். ராமானுஜாச்சாரியர் அதை பிரவச்சனம் பண்ணும்போது விபீஷண சரணாகதி பண்ணும்போது பாதியில் எழுதினுட்டார் ஒரு சிஷ்யர். ஏன் எழுதினுட்டேன்? நல்ல அத்தியவசாயத்தோட பரிபூர்ண சரணாகதியோட அந்த விபீஷனுக்கே இவ்வளோ கேள்வி கேட்குறார், பெருமாள் மீட்டிங்லாம் போடுறாருன்னா எனக்கு அந்த அளவுக்கு அத்தியவசாயம் எல்லாத்தையும் விட்டுட்டுலாம் நான் ஒன்றும் இருக்க போகிறது இல்லை, எனக்கு எங்கே மோட்சம் கிடைக்க போகிறது, இனிமேல் உபன்யாசம் கேட்டு பிரயோஜனம் இல்லைன்னு கிளம்பிட்டார் அவர். அந்த காலத்தில் நம்ம பாதியில் கிளம்ப மாட்டான். அதுவும் உபன்யாசம் கூட இல்லை, காலட்சேபம் பண்ணும்போது நடுவில் எழுந்திருக்க மாட்டான். இந்த காலட்சேபத்துக்கு நடுவில் அப்படி எழுதினோடனே அந்த விபீஷனுக்கே இவ்வளோ கேள்வி கேட்டாரே பெருமாள் வானராளை வச்சுட்டு எனக்கு எங்கே கொடுக்க போகிறார் மோட்சம். இங்கே வரும் அதுலேயே இன்னொரு கதை இருக்குது, அதை சொல்ல விட்டுட்டேன். இங்கே உட்காருங்க. விபீஷனுக்கு கேள்வி கேட்டாரே தவிர கூட வந்த 4 ராட்சசாளுக்கு கேள்வியே கேட்கல. விபீஷனை சேர்த்துன்னே அவளையும் சேர்த்துன்னு விட்டார். அது மாதிரி நான் போனால் தான் கேள்வி கேட்பார் பெருமாள், என் கூட வந்த உங்களுக்கு கேள்வி கிடையாது, நீ என் கூட வந்துடலாம் அப்படின்ட்டார். அது மாதிரி பெரியவா ஆச்சாரியனை தியானம் பண்ணிருந்தாலே போகிறோம், நமக்கு வேறு ஒன்றும் அவசியம் இல்லைன்னு புரியுது. ஜெய் போல் சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே.